வெல்கம். இந்த வீடியோல நம்ம செலினியம் பைத்தான் டியூட்டோரியல் எப்படி அத்தென்டிகேஷன் விண்டோ நம்ம ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அத்தென்டிகேஷன் விண்டோனா என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்கேன். சோ இதுல பேசிக் ஆத் இருக்கு இல்லையா? அத நான் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் அட்மின் குடுத்திருக்காங்க. யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அட்மின். ஓகே. இங்க பாருங்க நான் பேசிக் ஆத் தான் கிளிக் பண்றேன். சோ அந்த யூஆர்எல் குடுக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ வருது இல்லையா? அத்தென்டிகேஷன் விண்டோ. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம அத்தென்டிகேட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம குடுத்தா மட்டும் தான் இந்த விண்டோ நம்ம பார்க்க முடியும். சோ இதெல்லாம் நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்திருந்தாங்க இல்லையா? இங்க பாருங்க அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்துட்டு நம்ம சைன் இன் குடுக்கணும். சோ இத பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்தா மட்டும் தான் இங்க அத்தென்டிகேட் பண்ண முடியும். சோ இதுதான் அத்தென்டிகேஷன் விண்டோ. சோ இப்படி பண்ணோம்னா இந்த பேஜ் என்னங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வருது. சோ இதுதான் நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் இந்த URL இருக்கு இல்லைங்களா? இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். driver.get இந்த URL நம்ம ஓபன் பண்ணலாம். சரிங்களா? இங்க நம்ம கொஞ்சம் ஸ்லீப் கொடுக்கலாம். நம்ம விசிபிள் பண்றதுக்கு. சோ இத நான் ரன் பண்றேன். சோ ஜஸ்ட் அந்த வெப்சைட் நமக்கு ஓபன் ஆகும். சோ அங்க பாத்தீங்கன்னா நமக்கு அத்தென்டிகேஷன் விண்டோ வரும். சோ பாருங்க விண்டோ ஓபன் ஆகுது. சோ அத்தென்டிகேஷன் விண்டோ வந்துருச்சு. சோ இதெல்லாம் நம்ம இப்ப ஹேண்டில் பண்ண போறோம். எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இங்க பாருங்கன்னா இங்க எழுதுறேன் ஃபர்ஸ்ட். சோ இத ஹேண்டில் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த URL நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் இன்ஜெக்ட் பண்ணனும். சோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? அட்மின் கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ ஜஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த URL நம்ம இன்ஜெக்ட் பண்ணனும். இந்த URL நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த URL குள்ள தான் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் இன்ஜெக்ட் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அட் URL இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபார்மட். இந்த URL நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் அட் URL நம்ம கொடுக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப யூசர் நேம் என்னங்க? இந்த கேஸ்ல என்னங்க? அட்மின். சோ இங்க நம்ம அட்மின் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் என்னங்க இந்த கேஸ்ல? அட்மின். சோ இங்க நம்ம அட்மின் கொடுக்கிறோம். சோ டைரக்ட்டா பாத்தீங்கன்னா இந்த URL நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். சோ இத காப்பி பண்ணிட்டு இங்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேங்க. இப்ப பாருங்க இத நான் ரன் பண்றேன். சோ பாருங்க நம்மளுக்கு என்டர் ஆயிட்டு இந்த கங்க்ராச்சுலேஷன் ஸ்கிரீன் வந்துருச்சு. புரியுதுங்களா? சோ இங்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இந்த URL நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். சோ நம்ம ஃபார்மட் என்னன்னா ஒண்ணும் இல்ல. ஃபார்மட் பாத்தீங்கன்னா https username பாஸ்வேர்ட் கொடுங்க அட் URL. சோ இதுதான் ஃபார்மட். புரியுதுங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.